தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடியாக மாறும் அரச வருமானம், திரைசேரி உண்டியல்கள் ஏலம் விடப்படும் அபாயம். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் சிலருக்கு எதிராக நடவடிக்கை. ரஷ்ய ஜனாதிபதியிடமிருந்து அனுரவிற்கு வந்த தனிப்பட்ட செய்தி. கனேடிய ராணுவம் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் இருந்து எதிர்பார்த்த வரி வருமானம் கிடைக்காமையினால் அரச வருமானம் நெருக்கடியாக மாறும் அபாயம் காணப்படுவதாக நிதியமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், இலங்கை சுங்க மற்றும் மதுவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய மொத்த வருமான இலக்கு 4127 பில்லியன் ரூபாவாகும். அந்த தொகையிலிருந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய வருவாய் இலக்கு 2024 பில்லியன் ரூபாவாகும். இதன்படி இவ்வருடம் ஜனவரி முதல் செப்டம்பர் வரையான 9 மாதங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஈட்ட வேண்டிய இலக்கு வருமானம் 1518 பில்லியன் ரூபாவாகும். எனினும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அரசாங்கத்தின் நிதி திணைக்களங்களுக்கு வழங்கிய ஆவணங்களில் முதல் 9 மாதங்களுக்கு 1498 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும் என குறிப்பிட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் தகவல்களின்படி 2023 ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்குள் திணைக்களத்தினால் வசூலிக்கப்பட வேண்டிய வரித்தொகை 1066 பில்லியன் ரூபாவாகும். வரி செலுத்துவோர் சமர்ப்பித்த மேல்முறையீடுகள், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் காரணமாக வரி நிலுவைத் தொகை அதிகரித்துள்ளதாக மேற்படி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மூவருக்கு அரசாங்க பங்களாக்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சுக்களின் வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளன. 10 அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வீடுகளை கையளிப்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட அரச பங்களாக்களின் எண்ணிக்கை 50 எனவும் கூறப்படுகின்றது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், நீதித்துறை, மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சு அனைத்து அரசாங்க பங்களாக்களையும் உடனடியாக ஒப்படைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு அண்மையில் அறிவித்திருந்தது. இதற்கமைய பங்களாக்களை ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகார்ஜன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தூதுவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனிப்பட்ட வாழ்த்தினையும் முக்கிய தகவலொன்றையும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் பலமடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புட்டின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளையும் மேலும் பலப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இரு தரப்பினதும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண ராணுவத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விக்டோரியாவிற்கு தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சிறு தீவு ஒன்றில் ராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்வரும் 4ஆம் தேதி வரையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த பயிற்சி நடவடிக்கைகளின் போது வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடிய தேசிய பாதுகாப்பு திணைக்களம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. நாள்தோறும் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரையில் இந்த பயிற்சி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த விடயம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரேலில் உள்ள இலங்கை பிரஜைகள் அனைவரும் மறு அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட அறிவிப்பை ஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமால் பண்டார தெரிவித்துள்ளார்.
இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருவதாகவும் இஸ்ரேல் மீது சுமார் 400 ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனானின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள இலங்கை பிரஜைகள் தேவையற்ற பயணங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளை அத்தியாவசிய உணவு, மருந்து, தண்ணீர் ஆகியவற்றை அருகில் வைத்துக் கொள்ளுமாறும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.